நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை பிழைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணியடித்து எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்த எங்கள் அன்பு தெய்வமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகமெங்கும் விடுதலை டிவி வாயிலாக ஜீவ அப்பம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? இந்த ஜீவ அப்பம் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பலவிதமான தலைப்புகளின் கீழாக தெய்வத்தினுடைய சத்தியத்தை எடுத்து இந்த இடத்திலே நாங்கள் பேசி வருகிறோம். இந்த இடத்திலே பேசுகிற எங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாவதோடு பிரியமானவர்களே, உங்களுக்கும் அது பிரயோஜனமாக மாறிக்கொண்டிருக்கிறபடினால் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியங்களை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஒரு ஆலோசனையாக அவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக சொல்வதற்கு ஏதுவாக கூட மாறிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அநேகர் நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய நாளும் நாங்கள் பேச போகிற தெய்வத்தினுடைய சத்தியம் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளாக வாழ்வதற்கு, தேவனுக்குள்ளாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, தெய்வத்தினுடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வதற்கு பிரயோஜனமான ஒரு சத்தியமாக இருக்கும். ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருந்து கேளுங்கள். தெய்வத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவனாம். ஆகவே இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி எங்களுடைய வாழ்க்கைகளை தெய்வத்தினுடைய வார்த்தைகளுக்குள்ளாக குணமாக்கி அவர் எங்களை நடத்துவாராக. இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியை, இந்த ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியை என்னோடு தொகுத்து வழங்கும்படியாக சகோதரன் பிலிப்பும் சகோதரன் கலையும் சகோதரன் ஜோனும் என்னோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுதும் நான் மூவரையும் உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிலிப் அண்ணா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஜான். பிரைஸ் தி லார்ட் செல்வம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் கலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட புதிதான ஒரு தலைப்பின் கீழாக புதிதான ஒரு விடயத்தை குறித்து உங்களோடு தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். சென்ற நாட்களிலே, சென்ற கிழமையிலே முகஸ்துதியை குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த முகஸ்துதியை குறித்து பேசின தேவனுடைய சத்தியங்கள் பிரயோஜனமாக வரும் நாட்களிலும், அல்லது நீங்கள் அதை கேட்டவுடன் உங்களுடைய நிலைமைகள் எப்படியாக இருந்தது என்பதையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். இன்றைய நாளில் கூட நாங்கள் பேச போகிற விடயம் என்னவென்று சொன்னால் வைராக்கியம். வைராக்கியத்தை குறித்து நாங்கள் பேச இருக்கிறோம். அதாவது வைராக்கியத்திலும் நாங்கள் தேவ வைராக்கியத்தை குறித்து தான் இந்த நாளிலும் பேச இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் ஒரு ஜெபத்தோடு இப்பொழுது நாங்கள் கடந்து செல்வோம். நீங்களும் வேதாகமத்தை கையிலே வைத்திருப்பீர்களா இருந்தால் நான் சொல்லுகிற இந்த வேத பகுதியை எடுத்து படியுங்கள். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து ஒரு ஜெபத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளாக இந்த விடயத்தை குறித்து நாங்கள் கலந்து உரையாடுவோம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆகவே இது இன்றைய நாளிலும் இந்த வைராக்கியத்தை குறித்து பேசுவதற்கான ஒரு ஆதார வசனமாக இருக்கிறது. இப்பொழுதும் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். பிலிப்பண்ணன், நீங்க இந்த ஜெபத்தை இரக்கம் இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாளிலே மீண்டுமாக இன்னொரு செய்தியை நாங்கள் ஆலோசிக்கும்படியாக ஜனங்களுக்கு சொல்லும்படியாக கொடுத்த நேரத்திற்காக நமக்கு நன்றி. ஆமாம், இதை நாங்கள் நல்ல விதமாக சொல்ல, புரியும்படியாக சொல்ல, ஞானத்தோடு சொல்ல, ஆமாம் கர்த்தாவே எங்களுக்கு நீ ஞானத்தையும் கிருபையும் தாரும். அந்த நேரம் வீணாய் போகாதபடிக்கு நாங்களும் சரி, இதை கேட்கிறவர்களும் பிரயோஜனம் அடையத்தக்கதாக ஆசீர்வதித்தார். இந்த வல்லமில்ல கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமா பிலிப்பண்ணா, ஜோன், கலை, இந்த நாளிலும் கூட நாங்கள் வைராக்கியத்தை குறித்து பேச இருக்கிறோம். வைராக்கியமாக இந்த இடத்துல இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையிலே. உண்மையில வைராக்கியம் என்று நாங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது இதற்கு ஒத்த சொல் என்று பார்த்தால் அது பிடிவாதம் என்றும் மன உறுதி என்றும் கூட இன்னும் பலவித ஒத்த சொற்கள் இதற்கு இருக்கும். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த வைராக்கியம் என்பதற்கு இப்படியான இந்த ஒத்த சொல்லை நாங்கள் சொல்லும் பொழுது இதுதான் வைராக்கியமா என்பதை நீங்கள் கூட புரிந்து கொண்டிருப்பீர்கள்.
இந்த வைராக்கியம், நாங்கள் முதலாவது வைராக்கியம் என்று பொதுவாக பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் தங்களுடைய கட்சிகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், தங்களுடைய மதங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய தேசத்துக்காக, சொந்த தேசங்களுக்காக வைராக்கியமாக எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். இன்னும் மனுஷர்களாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எங்களுடைய சுபாவங்களிலே வைராக்கியம் பாராட்டுகிறோம். நான் இப்படித்தான் கோபப்படுகிற காரியங்கள் அல்லது ஏதாவது ஒரு காரியத்திலே வைராக்கியம், இப்படித்தான் நான் இருப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்திலே அநேகர் இந்த நாட்களிலே உலகத்திலே நாங்கள் பார்க்க முடியும். இந்த இப்படியாக வைராக்கியம் பாராட்டி அதன் நிமித்தம் தங்களுடைய சுகபலங்களை சுகபோகங்களை இழந்தவர்கள் அதிகம் உலகத்துல கூட. ஆனா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் தேவனுக்குள்ளான ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் எப்படியாக தெய்வத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். என்று சொன்னால் நாங்கள் உலகத்திலே பார்க்கிறபடி அல்லது உலகத்திலே நாங்கள் அறிந்து கொண்ட பிரகாரம் வைராக்கியமாக அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தெய்வத்துக்குள்ளாக அந்த உலகத்திலே வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தின்படி நாங்கள் இருக்க முடியாது இல்லையா? பிலிப்பன் சொல்லுங்கள் இதற்கான. நாம் நீங்கள் சொன்னபடி வைராக்கியம் இரண்டு விதமாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்கேற்ற வைராக்கியத்தை பார்க்க போகிறோம். உலகத்துக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம் இருக்கிறது, வேதத்திலும் நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அதை பவுல் சொல்லிக் கொண்டு வரும்போது அநேக காரியங்களில் தேவனுக்கு விரோதமான மாம்சத்தின் கிரியைகள் என்கிற அடிப்படையிலே அதை குறித்து சொல்லுகிறார். விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள், கோபங்கள், சண்டைகள் என்கிற அடிப்படையில வைராக்கியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலக மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏதோ ஒரு காரியத்துல எந்த மனுஷனும் வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான். மதத்திலோ அல்லது இன்னைக்கு கிரிக்கெட் சினிமா காரியங்களில் கூட வைராக்கியமா இருந்து ஒரு நடிகனுக்காக அவர்கள் தியாகம் சொல்லி செய்கிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள் என்கிற பல காரியங்களும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வைராக்கியத்தை குறித்து நான் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். தீத்து நிருபத்திலே நாம் அதை குறித்து பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஈஸ்டர் தினத்திலே அவருடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே இங்கே ஒரு தொடர்பு உண்டாகிறது. தம்மைத்தாமே கர்த்தர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்றால் எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்கிற ஒரு காரணத்தை இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. நற்கிரிகளை செய்ய நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படியாக. ஆகவே பக்தி வைராக்கியம் என்கிற ஒரு காரியத்தை இங்கே அவர் சொல்லுகிறார். நற்கிரியை செய்யும்படியாக கர்த்தர் இயேசுவும் பிதாவுடைய மகிமையை விட்டு பரலோக ஸ்தானத்தை விட்டு பூமிக்கு மனுஷனாய் வந்தார் என்றால் நற்கிரியை செய்ய. என்ன நற்கிரியை? தன்னைத்தானே கொடுத்து எல்லா ஜனங்களையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற நற்கிரியை. ஆகவே இந்த இடத்துல நாம் மற்றவர்களுக்காக சிலுவையில் அறையப்பட போகிறதில்லை. ஆனால் அநேக நற்கிரிகளை நாம் செய்கிறதன் மூலமாய் நமக்காக ஜீவன் கொடுத்தவருக்கு நாம் சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு பூமியில சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில பலவிதமான நற்கிரியைகளை ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாம் செய்கிறதன் மூலமாய் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அவரை நாம் இந்த பூமியிலே வெளிப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொன்ன வார்த்தை நம் மூலமாகவும் நிறைவேறத்தக்கதாக நாம் நற்கிரியை செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்துதான் இந்த பக்தி வைராக்கியம் என்று சொல்லுவோம். நிச்சயமாக பிலிப்பன் நீங்க சொன்னது போல நற்கிரியைகளிலே வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்காக நாங்கள் செயற்பட வேண்டும் என்பது ஒரு காரியமாக இருக்கிறது. தெய்வம் எங்களுக்காக கூட அவர் பரலோகத்தில் இருந்து எங்களுக்காக இறங்கி எங்களுடைய காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களும் செவ்வையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நன்மையான காரியங்களை நற்கிரியைகளை செய்யும்படியாக கூட இந்த பூமிக்கு வந்தார்.
ஆமா ஜோன் சொல்லுங்கள், நீங்கள் எப்படியாக இந்த வைராக்கியத்தை குறித்து நீங்கள் சில உதாரணங்களை சொல்ல விரும்பினாலும் அல்லது எப்படியாக இந்த உலகத்திலே நடக்கிறது, தேவனுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வைராக்கியம் என்ற இந்த வார்த்தை உண்மையா அதிகமா நடைமுறை வாழ்க்கையில ஒரு வர அந்த வேர்டு அதிகமா யூஸ் பண்ற ஒரு வேர்டா இருக்கு. என்னன்னா அவங்க தன்னை தானே பெருமைப்படுத்திக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதிகமா இந்த வேர்டை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது உலக காரியங்கள்ல நிறைய பேர் சொல்லவும் இந்த சினிமாக்கள்ல காமிக்கவும் நம்ம அப்படிதான் இந்த வைராக்கியம் அப்படிங்கிற வேர்டு அதிகமா பார்த்துருக்குறோம். அதாவது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்குற ஒரு வேர்டா இருக்கு. ஏன்னா அதுல மீனிங் அதிகமா இருக்குது. வைராக்கியம் கர்த்தருக்குள்ளான வைராக்கியத்துக்கு நம்ம வரக்குனால பார்த்தா பூமியில் உலகத்துக்குள்ளான வைராக்கியங்கள் இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா வைராக்கியன்றது ஒரு விதமான கர்த்தருடைய காரியத்தை தவிர மற்ற காரியத்துல வைராக்கியம் இருக்க வேண்டான்றது வேதத்தினுடைய கட்டளையா இருக்குது. ஆனாலும் அதிகமா இந்த வைராக்கியப்படுகிறது வேண்டாத காரியங்களுக்காக. நம்ம யோசிக்கிறது அந்த வேண்டாத காரியங்கள் இருக்கிற வைராக்கியம் வேதத்திலேயே கர்த்தருக்காகவும் இருந்தா நான் நினைக்கிறேன் இப்ப 1/3 இருக்கிற கிறிஸ்துவ எண்ணிக்கை உண்மையான கிறிஸ்துவோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு ஒன்றும் தெரியாது. கிறிஸ்டியன்ஸ்ன்ற பேர்ல உலகத்துல கிட்டத்தட்ட 6.9 பில்லியன் கிட்ட இருக்கிறாங்கன்றாங்க. அதுல 1/3 கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க. ஆனா பட் எத்தனை பேர் உண்மையான கிறிஸ்டியன்ஸ், உண்மையா கிறிஸ்துவ பின்பற்ற கிறிஸ்டியன்ஸ்ன்றது தெரியாது. ஸோ இந்த வைராக்கியன்றது கர்த்தருக்கான வைராக்கியம் அதிகமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனா அதை தவிர வேற நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா காரியத்திலையும் வைராக்கியம் அதிகமா இருக்கு. அதனால சொன்ன மாதிரியும் கிரிக்கெட்ல இருந்து சினிமா ஆக்டர்ஸ்ல இருந்து அதிகமான வைராக்கி இப்ப இந்தியால எல்லாம் பார்த்தா அரசியல்ல ஒரு கட்சி தலைவர்களுக்காக, கட்சிக்காக, தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக அப்படியான வைராக்கியங்கள், ஜாதிக்காக, மதத்துக்காக, அதே சமயத்துல அவங்களோட ஊருக்காக, திருக்காக, இப்ப எல்லாம் வைராக்கியம் எதுக்குதான் வைராக்கியம் வைக்கணும்ன்றதே இல்லாம கடைசியா இப்ப எங்க தெருதான், நீ அந்த தெருவில் இருக்கிற அது கேவலமான தெரு, எங்க தெருதான் நல்ல தெரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயத்துல வீடு அப்படி அதே மாதிரி பணத்துக்கான வைராக்கியம், நான் இதை சம்பாதிச்சு நான் இதை வாங்கி காமிப்பேன், இந்த காரை நான் வாங்கி காமிப்பேன், ஏன்னா அவன் வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியங்கள் நம்மளுடைய வழிகள் கொண்டே பாதாளத்துல விடுற வைராக்கியமா தான் இருக்குது. ஆனா பரலோகத்துக்கு உண்டான வைராக்கியம் வேதத்திலையும் கிறிஸ்துவ போல நம்ம வாழ்றதுலயும் இருக்கிற அந்த வைராக்கியம் இன்னும் இப்ப நிறைய இடத்துல பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. குறிப்பிட்ட சிலர் இருக்கிற மட்டுமே அதை நம்ம பார்க்கக்கூடியதாகவும் அதை பின்பற்றக்கூடியதாகவும் அமையுது. ஸோ அந்த காரியம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில வேதத்துக்கு மேல இருக்கிற வைராக்கியம் நான் டெய்லி தினமும் அந்த ஒரு பிராக்டிஸ் அந்த நினைக்கிறேன் நம்ம எடுக்கிற அந்த முயற்சி கூட ஒரு வைராக்கியமா நான் தினமும் வேதம் வாசிப்பேன், நான் தினமும் கர்த்தரோடு கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் கண்டிப்பா என்ன நடந்தாலும் நான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நான் கலந்துக்குவேன், என்ன வேலை இருந்தாலும் நான் உபவாச கூட்டத்துல கலந்துக்குவேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியங்கள் கர்த்தருடைய காரியங்கள்ல பிராக்டிக்கலா வாரம் நடக்கிற காரியங்கள்ல வர ஆரம்பிச்சதுன்னா உண்மையா கர்த்தருக்காக ஊழியம் பண்றதுலயும் இல்லாட்டி கர்த்தருக்காக ஒரு வார்த்தை எடுத்து சொல்றதுலயும் இல்ல சாட்சியா நிக்கிறதுல வைராக்கியமே சாட்சியா நிற்கும் போது அந்த பாதிப்புகள் வரலாம் வரும். அதாவது நீங்க சொல்லும் பொழுது உலகத்துல கூட அல்லது தேவனுக்குள்ளாக வைராக்கியமா இருக்க போறோம் அல்லது வைராக்கியமா நாங்கள் செயல்களை செயற்படுத்த போறோம் என்று சொன்னால் சில காரியங்களை இழக்கத்தான் போகும். உலகத்துல கூட சில எங்களுடைய சுவ போகங்களையோ அல்லது எங்களுடைய தன்னலமான காரியங்களை கூட இழந்துதான் அநேக வைராக்கியம் பாராட்டுகள். தேவனுக்குள்ளாக கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஒரு அரசியல் கட்சிக்காக வைராக்கியமா இருக்கிற தொண்டர்கள் அவங்க எத்தனையோ இழக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை விட்டுட்டு ராத்திரி பகலுமா போய் எந்த கூட்டத்துல என்ன பிரச்சனை வரும் தெரியாது, எப்போ போலீஸ்ல தடியடி நடக்குன்னு தெரியாது. ஆனா எல்லாம் நடந்து மண்டை உடைஞ்சு இல்லாட்டி காசெல்லாம் இழந்து வேலையை விட்டுட்டு அவ்வளவு வைராக்கியமும் போய் நின்று அவங்க என்ன சாதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வேதத்துக்கும் கர்த்தருக்கும் வைராக்கியமா நின்னோம்னா எதை இழந்தாலும் நமக்கு சாதிக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமாகிய நித்திய ஜீவன் உண்டு. ஆமா, உண்மையில ஜோன் அருமையாக சொல்லியிருந்தீர்கள். உண்மையில அதாவது இப்படியாக நாங்கள் உலகத்திலே இப்படியாக வைராக்கியங்களை பாராட்டி பல காரியங்களை நாங்கள் தேவனுக்குள்ளே வருவதற்கு முன்பு செய்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்குள்ளே வந்த பிற்பாடும்
நாங்கள் எப்படி வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பது இருக்கு. என்றால் வேதத்தில் ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுது 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஆகவே சில வேளைகளிலே உலகத்திலே பாராட்டு அந்த வைராக்கியத்தை சொன்னது செய்தது போல தேவனுக்குள்ளாவும் செய்யலாம். ஆனால் அது தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு ஏற்றதா என்பது முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? கலை சொல்லுங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக வைராக்கியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஆங்கிலத்தில் சொல்லும் போது நான் சில வசனங்கள் இந்த வைராக்கியத்தை குறித்து நான் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வைராக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவுடைய வைராக்கியம் வந்து அவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வருவேன். அப்ப கூட்டிக் கொண்டு வருகிற வேளையில நடந்த எல்லா விதமான பின்மாற்றங்கள், அதோடு கூட இங்க வந்த பிறகு அவர்களுக்குள்ள மோசே பங்கிட்டு கொடுக்கிற வந்த பிறகு இல்ல வருகிற வேளையில என்னென்ன குளறுபடிகள் நடந்த போதெல்லாம் அவரோட வைராக்கியத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். தேவன் நான் உங்களை இப்படியா ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வைராக்கியத்தினோட அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது ஆங்கிலத்துல பர்னிங் ஆண்டவருக்குள்ள பற்றி எரிகிற ஒரு காரியமா அதை சொல்றாங்க. ஒரு அணையாத ஒரு காரியம், அது எரிந்து கொண்டே இருக்கிறது. இதா சொல்ற மாதிரிதான் நான் உங்களுக்கு சொன்னதை செய்து முடியுமளோ நான் அமராதிருப்பேன்னு சொல்றாரு. அப்போ அது முடியாத பிடிவாதம். தேவனுக்கும் அந்த குணம் இருக்கு, தேவனுக்கும் இல்ல தேவனுக்கு அது இருக்கும். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருக்கிற தேவன். அதோட பெரிய வெளிப்பாடுதான் என்னன்னா, அவர் இஸ்ரவேலரை கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிற்பாடு அவர்கள் பின்மாற்றத்துக்குள்ளாய் போன போது அவர்கள் எப்படியா மீட்கும் பொருளாக வைராக்கியமா இருந்து ஒவ்வொருவராய் அனுப்பித்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், நியாயாதிபதி, இப்படியாக எல்லாரும் வந்தாங்க. யாரிடத்திலும் அவர்கள் மீட்கும்படியாக இல்ல, மீண்டும் என் ஜனம் பாவத்தோட இருக்குன்னு சொல்லி அவர் விட்டு விடல அப்படின்னு விட்டு விடல. வைராக்கியமா இருந்து இதை நான் செய்து முடிக்க எனக்கு ஒரு பாவ நிவாரண பலி வேணும், இதுக்கு ஒரு மீட்கும் பொருளாக ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். பிதாக்கு இருந்த வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. நான் போறேன், யார் போவா அப்படின்னு கேட்டபோது இயேசு கிறிஸ்து நான் போவேன். அப்போ தேவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம் நம்ம மீட்கும் பொருளாக இருந்தது. அதே போல நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற தலைப்பு தேவனுக்குள் எப்படி வைராக்கியமா இருப்பது. நான் இது ஒரு காரியத்தை நான் என்னாகும் 25ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போ மோசே அங்க நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது அங்கே வந்து விபச்சாரமான காரியம் நடந்து விட்டது. அதை தேவன் அங்க கண்டிக்கிறார் மோசேயின் இடத்துல. அப்போ அவர்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில அங்கே ஒரு இஸ்ரவேலன் ஒரு மீதியான ஸ்திரீயை இவர்கள் அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில இவர்கள் கண்காண ஒரு இஸ்ரவேலன் ஒரு மீதியான ஸ்திரீயை கொண்டு போறார். அப்போ ஆரோனுடைய குமாரன் எலியாசர் அதை பார்த்துட்டு அவர்கள் பின்னாகவே போய் அந்த வசனத்துல நல்லா சொல்லியிருக்கு. அந்த இதுல 7ஆம் வசனம், அதை ஆசாரனாக ஆரோனின் குமாரன் எலியாசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான வாதை நின்று போயிட்டு, அங்க ஒரு வாதை, அந்த விபச்சாரத்து நிமித்தமாக உண்டான வாதை, அங்க அந்த பினேகாஸ்க்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, இந்த காரியம் நடக்கக்கூடாது. அதனால எங்க போனார்னா அந்த விபச்சாரம் நடக்கிற அந்த அறைக்குள்ளே போனார், இந்த காரியம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொக்கிஷன், நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்போது 13ஆம் வசனத்துல தேவன் சொல்றார், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்கின்றார். பார்க்கும்போது ஆரோனுடைய சந்ததி சொல்றோம், வசனமே சொல்றதுக்கு ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அந்த ஆசாரிய சந்ததி ஆரோனுடைய சந்ததி, அங்க இந்த காரியம் செய்யப்படாவிட்டால் அந்த ஆசாரிய சந்ததி நின்று போயிருக்கலாம். ஆனால் தேவன் உடன்படிக்கையா ஒண்ணு சொன்னார், தேவனிடத்துல நீ வைராக்கியமா இருந்தபடினால நித்தியமாய் உனக்கு இந்த ஆசாரிய பட்டம் உன்னோட குடும்பத்துக்கு வரும் என்று சொல்லி. தேவனுக்காக நம்ம வைராக்கியமா இருக்குமானால் ஒரு உடன்படிக்கை நம்மோடு கூட ஏற்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் அந்த உடன்படிக்கை, வேற வார்த்தையில சொன்னா அது ஒரு ப்ராமிஸ், அது எப்பவுமே நிலைக்கும், அது மாறவே மாறாது. அப்ப அது நிமித்தமா நம்ம தேவனுக்காக வைராக்கியமா இருக்கு. இந்த தலைப்பு போல தேவனுக்குள் வைராக்கியம், சகோதரன் சொன்னது போல தேவனுக்காக நான் வைராக்கியமா, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஞாயிறு ஆராதனை புறக்கணிக்க மாட்டேன்,
நான் உபவாச கூட்டத்தை புறக்கணிக்க மாட்டேன், நான் இனி இதை நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று தேவனுக்குள் வைராக்கியம் பாராட்டுவோமானால் கண்டிப்பாக தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை தருவார். அது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து வரும். ஆமென், ஆமென். ஆமா, அருமையாக பினகாசை குறித்து சொல்லியிருந்தீர்கள். மேல ஒரு பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு காரியம். உண்மையில அந்த நாட்களிலே மோசே மற்றும் வழிநடத்தி வந்தவர்கள் இப்படியாக என்ன செய்வதென்று தெரியாம இருந்த வேளையிலே இங்கே பினகாஸ் வைராக்கியம் பாராட்டி அவங்க அந்த விபச்சாரத்திலே வைராக்கியத்தோட அறைக்குள்ள அவங்க போன அவர்களை அதட்டி நிறுத்தல, எதுவும் பண்ணல, அவர் அந்த அறைக்குள்ள போனது அந்த வைராக்கியம் நிறுத்தணும், எந்த நிலையிலும் நிறுத்தணும். அதான் வைராக்கியம், அந்த தீவிரம், ஒரு பிடிவாதம் மாதிரி இது கர்த்தருக்காக என்று சொன்னால் உலகத்துல கூட உயிரை கூட பணயம் வைக்கிறார்கள் என்றால் என்னுடைய தேசத்துக்காக நான் வைராக்கியமாக இதை செயல்படுறேன் என்றால் அப்படியாக இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே நான் கதைத்தது போல எங்களுடைய சுயங்களை எல்லாம் எங்களுடைய சோபங்களை எல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு ஒரு சம்பவம் நான் படித்தேன், இந்த வைராக்கியத்தை குறித்து பார்க்கும்போது அந்த இதை குறித்து நான் சிந்தித்து ஒரு நேரத்திலே பார்த்தேன். பண்டிதர் வில்லிக்ரேயர் அவர் ஒரு மேடையிலே ஒரு கூட்டத்திலே ஒரு கடிதம் ஒன்றை வாசித்தார். அது எப்படி என்று சொன்னால், அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவுக்கு போன ஒரு மாணவன் தன்னுடைய காதலிக்கு எழுதின கடிதமா. அவன் என்னன்னு சொன்னால், அவன் அங்கே போய் கடவுள் இல்லை என்ற அந்த இயக்கத்திலே சேர்ந்து அந்த இயக்கத்தினுடைய அந்த கோட்பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து நடந்ததுனாலே அவன் ஒரு கடிதத்தை காதலிக்கு எழுதுறேன்னு சொன்னால், என்னுடைய உயிர் எப்படியும் போகும், எப்படி சில வேளைகளில் சிறையில் அடைக்கப்படலாம், பலவிதமான காரியங்கள் எனக்கு நேரிடலாம் என்று சொல்லி அதை அதிகமாக அவர் அந்த இயக்கத்துக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டேன், அதனாலே என்னை மறந்து விடு என்று சொல்லித்தான் அந்த கடிதம் அழகாக அநேக காரியங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் என்னத்துக்காக சொன்னால், இப்படியாக கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கையுடைய அந்த இயக்கத்திலே சேர்ந்து எப்படி தன்னை அர்ப்பணித்து வைராக்கியமாக செயற்படுகிறார், நாங்கள் எப்படி கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுவோம், உண்மையுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று அறிந்தும் நாங்கள் எப்படி வைராக்கியம் பாராட்டுகிறோம் என்பதைத்தான் அவர் அந்த கடிதத்தை வாசித்து சொன்ன பொழுது அநேகர் தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுத்து வைராக்கியமாக செயற்பட்டார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவ்வளவு தூரம் அந்த இயக்கத்துக்காக வந்து அர்ப்பணிக்கிறாரு இல்ல வைராக்கியம் இருக்கிறாருன்னா, அப்ப அந்த இயக்கத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, அதுல சேர்ற எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இல்லாட்டி ஒரு டிட்டர்மினேஷன் கொண்டு வந்து அந்த இயக்கத்துக்குரிய கோட்பாடு இல்ல இயக்கத்துக்குரிய டிசிப்ளின் அதெல்லாம் வந்து நினைக்கிறேன் இன்னுமே அதிகமா ஒரு வைராக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்ல போனா ஜீவனுள்ள தேவனுடைய அந்த இயக்கங்களுக்கு இருக்கிற கோட்பாடு இல்ல கட்டுப்பாடு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இயக்கங்கள்ல வந்து பார்த்தா ரொம்ப வைராக்கியங்களும் இதுவும் அதிகமா இருக்கு. அதாவது நம்முடைய இதுல விசுவாச மார்க்கத்தாருக்குள்ள வைராக்கியம் இருக்க வேண்டிய இடத்துல நிர்விசாரம் முறை பார்த்து அந்த காரியம் வந்து விடுகிறது. ஆகவே ஒன்றுக்கொன்று விரோதமாக செயல்படுகிற ஒரு சூழ்நிலை. பவுல் கூட ஒரு காலகட்டத்திலே அவர் அப்படித்தான் செயல்பட்டார், ஒரு வைராக்கியம். ஆனால் தேவனுக்கேற்ற வைராக்கியமாக, தேவனுக்கேற்ற வைராக்கியம் போல காணப்பட்டாலும் இன்றைக்கும் கிறிஸ்தவ மதம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்குள்ளே நாம் கூட காலையில பார்த்தோம், தங்களை தாங்களே சிலுவையிலே அறைந்து கொள்கிற காரியம் தேவையில்லாத காரியம். அது ஒரு விதமான பக்தி வைராக்கியம் என்று நினைத்துக் கொண்டு அதிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு தெரிகிறதில்லை. பவுலும் சவுலா இருந்தவர், அவர் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஒரு காலத்துல வேகமாக போனார், தன்னுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் ஜனங்களை கொலை செய்யவும் கிறிஸ்துவின் அந்த விசுவாசத்திலிருந்து விளக்கவும் பயங்கரமான தீவிரவாதியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நாம் தீவிரவாதிகளை பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளும் ஒரு வைராக்கியம் உண்டு. அவர்கள் அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் தங்கள் ஜீவனையே கொடுக்கிறார்கள். ஆகவே வைராக்கியம் என்று பார்க்கும் போது அதுல ஒரே வார்த்தையில அதோட ரிசல்ட், அதோட எதிர்பார்ப்பு என்ன என்றால் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும், அச்சீவ்மெண்ட், ஒன்றை சாதித்தே தீருவேன் என்கிற ஒரு நிலைமை. இன்னும் சிலர் சாதிக்கிறதையும் பார்க்கிறோம், நீ சொல்கிறதை நான் கேட்க போகிறது இல்லை என்று தங்கள் வைராக்கியத்திலே பிடிவாதம் என்று சொல்கிறதிலே நிலை நின்று ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளும் போய் அதை சொன்னதை செய்யாமலே சாதித்து விடுகிறார். நிச்சயமா இப்படி இன்றைக்கு தேவனுடைய சபைகளில் கூட
கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டாமல் அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கென்று வைராக்கியம் பாராட்டாமல் பல, அதாவது தங்களுடைய சுயங்களுக்காக அல்லது மற்றவர்கள் அல்லது ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரன் அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாங்கள் வெளிப்படையாக இதை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் கதைக்கிற காரியங்கள் கர்த்தரை நோக்கித்தான் போக வேண்டும், கர்த்தருக்காகத்தான் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படிதான் எங்களுடைய வைராக்கியம் இருக்கு. அதுதான் நீங்க சொன்னது போல எங்களுக்கு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். இங்க பிரஜாதியில இருக்கிறது போல சினிமா ரசிகர் கூட்டம், அரசியல்வாதிகளுடைய அங்கே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறது. அந்த அரசியல்வாதி வரும்போதே முழங்கால் படிட்டு வணங்குற வணக்கங்களும் உண்டு. அவ்வளவு பக்தி வைராக்கியம். நடு ரோட்ல முட்டி போடுறாங்க. அரசியல்வாதி தலைவர் தலைவி என்று சொல்லிக் கொண்டு வருகிற போது அங்கே அவர்கள் அதை செய்கிறார்கள். தீவிரவாதிகளும் தங்கள் லீடர்ஷிப்ல இருக்கிறவர்களுக்கு அதுல ஒரு பக்தி வைராக்கியமா இருந்து அவர் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நாம் நிச்சயமா. ஆமா பிலிப்பண்ண கலை ஜோன், நாங்கள் இதுவரையும் சில காரியங்களை நாங்கள் குறிப்பாக வைராக்கியத்தை குறித்து உலகத்திலேயும் எப்படியான வைராக்கியங்கள் காணப்படுகிறது, அதற்கு எப்படி ஜனங்கள் அர்ப்பணிக்கிறார்கள், தேவனுக்குள்ளாக எப்படி வைராக்கியமா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். வைராக்கியமா இருந்து எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பினகாசை குறித்தும் இங்கே நீங்கள் அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளை எடுத்த பிற்பாடு மீண்டுமாக இதை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். பிரியமானவர்களே, இதுவரையும் நாங்கள் பேசின காரியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். நாங்களும் இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை எடுக்க போகிறோம். நீங்களும் ஒரு சிறிய இடைவேளை எடுத்து மீண்டுமாக தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் வைராக்கியத்துடன் சந்திப்போம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாங்கள் வைராக்கியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நீங்கள் விடவுகளை எடுத்து மீண்டுமாக இந்த வைராக்கியத்திலே இன்னுமாக நீங்கள் தேவனுக்குள்ளாக வைராக்கியம் கொள்ளத்தக்கதாக இதில் பேச போற காரியங்களை கேட்கும்படியாக உட்கார்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி விடுதலை டிவியிலே ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அத்தோடு நீங்கள் யூடியூப்ல கூட நீங்கள் இந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அதை செக் பண்ணுவீர்களா இருந்தால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அன்புடன் அறிய தருகிறோம். இப்பொழுதும் மீண்டுமாக நாங்கள் இந்த வைராக்கியத்தை குறித்து இன்னும் அதிகமாக பேச இருக்கிறோம். பிலிப்பண்ண சொல்லுங்கள். அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன அல்லது அவர் செயற்பட்ட ஒரு காரியத்தை சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வீட்டை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று சொல்லி, அப்படி அநேக தேவனுக்குள்ளாக அவருடைய தேவனை குறித்த அந்த வைராக்கியங்கள் அவருடைய வார்த்தை நிமித்தம் பற்றித்திருக்கிறது. நீங்க சொல்லுங்கள். இதற்கு இன்னொரு உதாரணமாக நாம் சவுலை பார்க்க முடியும். சவுல் எப்படியாக செயல்பட்டார் என்கிறது நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை பிடித்து சிறையிலிடுவதும் கொலை செய்வதும் அதற்காக வேகமாக தீவிரமாக செயல்படுவதும் அவருடைய வேலையாக இருந்தது. ஒரு நாளிலே கர்த்தர் இயேசு அந்த மனுஷனை சந்தித்த போது மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்திற்காக நான் ஏற்படுத்தப்பட்டேன் என்று தன்னை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே தன்னை குறித்து சொல்லுகிற சில காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக இந்த பக்தி வைராக்கியம் என்று சொல்லும் போது 14வது வசனத்துல சொல்லுகிறார், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். பழைய காரியங்கள்
அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டிலே என்ன விதமான பக்தி முறைமைகள், வைராக்கியங்கள், காரியங்கள், செயல்பாடுகள் இருந்ததோ அதற்கேற்ற விதமாய் அதுதான் வழி, அதுதான் சரி என்று சொல்லிக்கொண்டு அதற்கேற்ற விதமாய் ஓடிக்கொண்டிருந்த மனுஷனை தன்னை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் இயேசு அந்த மனுஷனை சந்தித்த போது அதே பக்தி வைராக்கியம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பக்தி வைராக்கியம். பாருங்கள், இந்த முழு வேதத்தை எடுத்துக்கொண்டோமானால் பவுல் இப்பொழுது எதை குறித்து பக்தி வைராக்கியம் இருந்தார் என்றால் பழைய ஏற்பாட்டு காரியங்களிலே அதற்கேற்ற விதமாய். ஆனால் நாம் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பக்தி வைராக்கியம் எப்படி என்ன என்கிறதை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும், அதற்கேற்ற விதமாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த மனுஷனை கர்த்தர் சந்தித்த போது அவன் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாறி போனது நிமித்தம் அநேக நிருபங்களை எழுதி அநேக லட்சங்களுக்கு பல இடங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லவும் அதற்காக பாடுபடவும் அநேக நேரங்களிலே சொல்லுகிறார், நான் நிர்வாணத்திலும் பசியிலும் தாகத்திலும் துக்கத்திலும் கடல் பிரயாணங்களிலும் பேரழிவுகளிலும் என்று பல காரியங்களை அங்கே சொல்லிக் கொண்டு வரேன். அது பக்தி வைராக்கியம். நிச்சயம் அவ்வளவு ஜீவனே போனாலும் சரி, நான் அவருக்காக கிறிஸ்துவுக்காக அந்த பழைய பக்தி வைராக்கியத்தை விட்டு இதற்கு மாற்றப்பட்டு அதே வைராக்கியத்தோடு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாமும் ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக செயல்படுவோம் என்றால் அவருடைய வேலை நடக்கும், அவருடைய ராஜ்யம் துரிதமாக கட்டப்படும். ஆமென், ஆமென். ஆமா பிலிப்பன, நிச்சயமாக அவளை குறித்து அநேகர் அறிந்து கொண்ட விடயம் உங்கள் அருமையாக எப்படி பவுல் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாக என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அல்லது பின்பற்ற முடியும் என்ற ஒரு மாதிரியாக கூட பவுல் வாழ்ந்திருக்கிறார். அதோடு பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஆகவே அப்படியாக ஒரு வைராக்கியம், கிறிஸ்து தான் எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் தான் எனக்குள்ளே இருந்து வெளிப்படும் என்று சொல்லப்படுகிற பல காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு நிருபங்களாக எழுதி வைத்திருக்கிறார், அப்படியாக செயற்பட்டு இருக்கிறார் என்பதை அழகாக சொல்லியிருந்தீர்கள். யோன், சொல்லுங்கள், நீங்கள் எப்படியாக இன்னும் ஒரு நபரை குறித்து சொல்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். வைராக்கியத்தை பத்தி நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாத்துலயும் முன்னுதாரணமா இருந்து நமக்கு கால்சுவடியில் வச்சுட்டு போன இயேசு எப்படி வைராக்கியமா இருந்தார், எந்த ஒரு காரியத்துல வந்து அவர் வைராக்கியமா இருந்தார் அப்படின்னு பாக்குறது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வசனம் யோவான் 2:17, யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவருடைய கர்த்தருடைய வீட்டை குறித்து, அதாவது கர்த்தருடைய ஆலயம் சபை, அதை குறித்தின ஒரு வைராக்கியம் வந்து கர்த்தர் அதில் அதிகமா வந்து மணவாட்டிய சபையில அவருடைய ஆலயமா இருக்கிற காரியங்கள்ல வந்து அவர் வைராக்கியமா இருக்கிறார். அவருடைய ஆலயமா இருக்கிறது அது நம்மளுடைய சரீரமாகவும் இருக்கலாம், நம்ம கூடி ஆராதிக்கிற சபையாகவும் ஆராதனை கூடமாகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் அந்த ஆலயத்துல வந்து அவங்க கல்லர் கோகையை ஆக்கிட்டாங்க, அவங்க வந்து வியாபாரம் பண்ணி அந்த இடத்தோட பரிசுத்தத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்றதுல அவர் வைராக்கியமாகி கோபம் கொண்டு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டாரு. ஸோ அந்த காரியம் அவர் கோபப்பட்டார், இயேசு கோபப்பட்டார் அப்படின்ற ஒரு டாக்டரின் கூட வந்து இல்லை, இயேசு எல்லாத்துலையும் அன்பான தேவன் நீங்க சொல்றீங்க, ஆனா இதுல இயேசு கோபப்பட்டார்னு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்டரின் கூட சொல்றாங்க. ஆனா அதுல அவருக்கு இருந்த வைராக்கியம் அது, ஏன்னா இந்த வைராக்கியத்துல வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஏன்னா நம்ம இயேசு எல்லாத்தையும் நேசிக்கிறார், இயேசு வந்து எல்லாத்தையும் மன்னிக்கிறார் அப்படின்றதுக்காக எப்படி வேணாலும் ஆலயத்தை வச்சிருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் ஆலயத்துக்கு போகலாம், இல்லை எப்படி வேணாலும் நம்ம வந்து ஒழுக்கம் எல்லாம் இருக்கலாம் அப்படின்றது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வைராக்கியத்துக்கு எடுக்கலாம்னா ஒரு நாட்டோட மிலிட்ரி, ஏன்னா வந்து ஒரு மிலிட்ரியில போய் ஒருத்தங்க சேர்றவங்க எப்ப வேணாலும் வந்து ஒரு போர் வந்தா அதுல உயிர் போகும். அப்ப அந்த போருக்கு போகும்போது வந்து ஒரு வைராக்கியம், அந்த நாட்டுக்காக வைராக்கியம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த போர்ல போய் நின்று இன்னொருத்தங்க எதிரிகளோட சண்டை போடவோ இல்லாட்டி போராடவோ இல்லை அவங்க தோக்கடிக்கவோ இல்லை ஈவன் தோத்து போறதுக்கு கூட வந்து ஒரு வைராக்கியம் வேணும். அப்போ அதுக்கு போறதுக்கு எத்தனையோ டிசிப்ளின் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியாது, டைமுக்கு எந்திரிக்கணும், போகணும், வரணும், அந்த மாதிரி அந்த டிசிப்ளின்ல கூட வந்து ஒரு வைராக்கியம் இருந்தா தான் நம்ம அதை வந்து கடைபிடிக்க முடியும்.
அங்க என்ன ஒண்ணு அப்படி ஒழுங்கா இல்லை அப்படின்னா ஒண்ணு துரத்திடுவாங்க, இல்லாட்டி வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஆனா நம்ம சபையில வந்து தண்டனை கொடுக்கறது இல்லை. யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணுங்கிற ஒரு இது இருக்கு. ஆனாலும் நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கறது வந்து சபைக்கு ஆலயத்துக்குரிய ஒரு மதிப்பு, ஒரு பயம், ஒரு பக்தி. ஒரு புல்பிட் இருக்குன்னா அந்த புல்பிட் வந்து ஒரு விளையாட்டு, அது ஆர்டினரி ஒரு உட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிமெண்ட் தரையா இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக்கா இருக்கலாம், எல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல இன்னும் ஆராதனை செலுத்துறோம், அந்த இடத்துல தேவன் அசைவாடுதான்றோம். அந்த இடத்துக்குரிய ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். அதே சமயத்துல ஆலயத்துக்கு வரும்போது அந்த நேரத்துக்கு, ஏன்னா ஆண்டவருக்கு நேரத்தை நம்ம எல்லாம் நம்ம அதிகமான பிரச்சனை இருக்கிறோம். ஃப்ளைட்டுக்கு போகிறது நம்ம டிலே ஆகிறது இல்லை வேலைக்கு போகிறது லேட்டாக போகிறது இல்லை, ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாக வரும். இப்போ என்னன்னா அங்கே வைராக்கியம் இல்லை, ஒரு டிசிப்ளின் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு இதில் ஆண்டவர் அதை முன்னுதாரணமாக கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை கலப்புவை ஆக்காதீங்க, சர்ச்சில் நின்று அதை வியாபார கூடமாக ஆக்க வேண்டாம் அப்படின்றது. அதே மாதிரி அதை ஆக்க வேண்டாம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுலையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆலயத்துல. ஸோ அந்த காரியத்தில் நம்ம வைராக்கியமா இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்றதும், கடவுளுக்காக நம்ம வந்து வாழ்றதுலையும், நித்திய ஜீவனுக்கு அடையிறதுலையும் நம்ம வந்து வைராக்கியமா நிற்போம். நிச்சயமா. ஆமா, அருமையாக மேல இயேசு கிறிஸ்துவனுடைய வைராக்கியத்தை குறித்து அழகாக சொல்லியிருந்தீர்கள். இந்த நாட்கள்ல கூட நாங்கள் தேவ சபையிலே கூடி வரும் பொழுது கூட, அல்லது அதற்கென்று நாங்கள் முதல் நாளே ஆயத்தப்பட்டோ, அல்லது நாங்கள் இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்கும் பொழுது அதற்கு நாங்கள் வைராக்கியம் காட்டாமல் நாங்கள் ஏதோ தான் ஒரு சொன்னது போல நிர்விசாரத்தோடு வருகிறோம். அதாவது அதற்குரிய நாங்கள் ஆலயத்திலே போய் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், தெய்வத்துக்குரிய அந்த கனத்தை கொடுக்க வேண்டும், எப்படியாக தெய்வம் எங்களை ஆயத்தத்தோடு வர சொல்லி இருக்கிறார் என்ற ஒரு காரியத்திலே ஒரு வைராக்கியம் இல்லாதவர்களாக நாங்கள் எப்படியாக தேவன் நம்ம நியாயத்திற்குள்ள நிற்கும் போது நம்ம நியாயத்திற்கு போறாருன்ற அந்த பயமும் இருக்க வேண்டும். நிச்சயமா அப்படியாக ஒரு வைராக்கியம் இல்லாமல் ஒரு நிர்விசாரத்தோடு வருகிறார்கள். என்றால் நாங்கள் ஒன்றிலே வைராக்கியம் விருப்பம் என்று சொன்னால், எப்படி நாங்கள் உலகத்திலே அல்லது எங்களுடைய சுபாவங்களில் கோபம் என்று சொன்னால், அல்லது இதெல்லாம் தரவில்லை என்று சொன்னால் நான் கலைக்க மாட்டோம். அப்படி இருக்கிறோம். அதே போல கர்த்தருடைய காரியத்தில் எப்படி நாங்கள் வைராக்கியமா இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியங்கள் எப்படி வைராக்கியமா இருக்க வேண்டும் என்பது உண்மையில இதுல இயேசு கிறிஸ்து அதிலே காண்பித்த ஒரு காரியங்களும் வெளிப்படுகிறது. உண்மையில எப்படியாக நாங்கள் தேவனுக்குள்ளாக வைராக்கியம், நாங்கள் பாவத்தோடு ஒத்து போயிடாது, உலகத்துக்கு ஒத்தவசம் தரிக்க முடியாது. நாங்கள் உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். ஆகவே அதற்கு நாங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அருமையாக சொல்லியிருந்தீங்க. கலை சொல்லுங்க, நீங்க எப்படியாக ஒரு காரியம் சொன்னீங்க, உலகத்து பிள்ளைகளுக்கும் வேற்று பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வைராக்கியத்துல நாம் கிறிஸ்துவுக்குள்ளான வைராக்கியம், தேவனுக்குள்ளான வைராக்கியம் என்று, ஆனால் நமக்குள்ள அந்த நிர்விசாரத்து நிமித்தமாக தேவன் கிருபையுள்ளவர் என்ற ஒரு நமக்குள்ள ஒரு அலட்சியத்தின் நிமித்தமாக நாம் அநேக காரியங்களில வைராக்கியமா இருக்கிறது இல்லை. ஆனா இதுல நான் இன்னொருத்தவங்களை குறிப்பா நான் சொல்லணும். பவுல் சொல்றாரு, அடிமைத்தனத்திலிருந்து பிறந்த அடிமை, ஆனா சுயாதீனத்திலிருந்து பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நம்ம ஈசாக்கு சொல்லும் போது. ஆனா அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகள் அவர்கள் தான் அதிக வைராக்கியம் உள்ளவர்கள். நீங்க இஸ்லாமை குறித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் குறித்து என்னோட அபிப்பிராயம் என்ன, அவர்களை குறித்து நான் ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சா அந்த வைராக்கியம் தான் இருக்கும். அவர்களுடைய தேவனுக்காக வைராக்கியமா இருப்பாங்க. அந்த காரியங்கள், அது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வைராக்கியமா இருப்பாங்க. வேதத்துல இருக்கிற காரியங்கள் தான் எல்லாமே, ஆனா அவர்களுக்கு என்று செய்யறாங்க. ஆனா அந்த காரியங்கள் மிகவும் வைராக்கியமா இருப்பாங்க. அந்த நோன்பு இருக்கிற காரியங்களிலோ இல்ல அவர்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிற காரியங்களோ எல்லாமே பழைய ஏற்பாட்டு காரியங்கள். ஆனா அதுல மிகவும் வைராக்கியமா இருப்பாங்க. ஈகை காரியங்களை கொடுக்கிற காரியங்கள் மிகவும் வைராக்கியமா இருப்பாங்க. அதுல முந்திக் கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க செய்வாங்க. கண்டிப்பா நம்ம செய்யறோம் இல்லையோ அவங்க செய்வாங்க. நன்மை செய்வதிலே முந்திக் கொள்ளுங்கன்ட்டு. என் சகோதரன் இதுக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்காருன்னா நான் ஒரு 15,000 கொடுக்கணும். அது ஒரு போட்டியான்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா நல்லது செய்யறதுல முந்திக்கொள்ளும். அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த வைராக்கியத்தை நம்ம அவர்களிடத்துல கற்றுக்கொள்ளும். நல்ல காரியத்தை கற்றுக்கொள்வது தப்பு ஒன்றும் இல்லை. இப்ப நான் அநேக இஸ்லாம் நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. அதுல அவங்க அந்த வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு என்று ஒரு டைம் ஒதுக்கிப்பாங்க. அந்த நான் காலேஜ் படிக்கும் போது என் கிளாஸ்ல மத்தியானம் 1 மணிக்கு அவங்க நமாஸ் போவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த காரியம் எந்த பீரியட் எந்த சப்ஜெக்ட் நடந்தாலும் அவங்க எழுந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாரும் தடையும் செய்ய மாட்டாங்க.
நீங்க பார்த்தீர்கள் என்றால் விமானத்திலும் கூட பறந்து கொண்டிருக்கிற விமானத்துல நமாஸ் செய்திருக்கிறாங்க. அந்த நோன்பு காலங்களில் எல்லா அந்த கத்தார் ஏர்வேஸ் மற்றும் உள்ள இந்த அரபு நாடுகளில் இருக்கிற எல்லா விமானங்களிலும் அந்த நேரங்களுக்கு அந்த நமாஸ். இன்னொரு ஒரு அண்ணன் கிரிக்கெட் சொல்றாரு, ஒரு கிரிக்கெட் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது பங்களாதேஷில் நடந்தது, அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்தது. அப்போ மத்தியான வேலையில அந்த நமாஸ் ஓதுறாங்க. அந்த நமாஸ் ஓதுற வேலையில அந்த வீரர்கள் விளையாடல, அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. என் தேவனை குறித்து, என் தேவனுடைய நேரம் இது, அதற்கு நான் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வீரன் முட்டி போட்டான். அந்த போட்டியில இருந்த ஒரு வீரர் முட்டி போட்டார். அப்ப அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த வைராக்கியம் தேவனுக்கு என்ற ஒரு வைராக்கியம், தேவன் சொல்லின காரியத்துல எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். நம்ம அந்த வைராக்கியத்துல நல்ல வைராக்கியத்தோடு இருந்தோமானால் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். அதோட கூட ஒரு வைராக்கியம் ஒண்ணு இருந்தா அதுக்கு ஆப்போசிட் ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த வைராக்கியத்துல இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற என்ன காரியம்னா, இந்த சகோதரன் என்ன பேசிட்டார், நான் திட்டார், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், மன்னிப்பேன், ஆனா அவரா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிச்சாலும் மறக்க மாட்டேன். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நான் யாரும் குற்றம் சொல்ல, என்னோட காரியத்தை கூட நான் சொல்ல வச்சு அப்படிப்பட்ட காரியங்கள்ல வைராக்கியமா இருந்து இருக்கிறோம். இன்னும் தேவனுடைய காரியங்கள்ல வைராக்கியமா இருக்கு, நல்ல வைராக்கியங்களுக்குள்ள கடந்து போகணும். யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படி சொல்லுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. அந்த வைராக்கியம், கெட்ட வைராக்கியம் எங்க இருக்குதுன்னா, நல்ல இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நல்ல வைராக்கியம் நல்லதுதான், வைராக்கியம் நல்லதா இருந்தா அது நல்லதுதான் சொல்றாரு. ஆனா கெட்ட வைராக்கியம் எங்க இருக்கோ அங்க கலகமும் துர்ச்செய்திகளும் உண்டு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கா பார்க்கணும்னா, வைராக்கியமா இருந்து வைராக்கியமா இன்னொருத்தர் இல்லாம இருந்தது. தாவீது வைராக்கியமா இருந்தார். என்னை எவ்வளவுதான் என்னோட மாமனார் சவுல் நிந்தித்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தவர் மேல என் கையை நான் போட மாட்டேன், அதுல ரொம்ப வைராக்கியமா இருந்தார். ஆனா சவுல் ரொம்ப வைராக்கியமா, அதே விதமான வைராக்கியம் வேற விதத்துல இருந்தது, நானும் அவனை கொன்று போடுவேன். சாமுவேல் சொல்லிட்டார், என்னுடைய ராஜ்யபாரம் நீங்கி விட்டது, அவருக்கு தெரியுது அடுத்தது யார் வரப்போறாருன்ட்டு. அது தெரிந்தும் கூட அதுல வைராக்கியமா இருந்தார், நான் அவனை கொண்டு போடுவேன், நான் அவனை கொண்டு. அதுக்கான நிறைய ட்ராப் வச்சாரு, இவனை தான் வச்சு ஒரு இடத்துல வர வைக்கிறார், ஒரு அதே போல ஒரு விருந்துக்கு வர வைக்கிறார், இப்படியான மெனி ட்ராப். அது வைராக்கியம், எப்படியாச்சும் அவனை கொண்டுடணும்ட்டு. ஆனா தாவீதுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் நடந்தது. ஒரு இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அந்த சால்வையை வெட்டி கொண்டு போனது. அது பார்க்கும்போது அதுல வைராக்கியத்தை நிரூபிக்கிறார், நான் அவங்களை கொல்ல மாட்டேன், கர்த்தர் ஆசீர்வதித்தவர் மேல என் கையை நான் போட மாட்டேன் என்று சொல்லி அதுல ஒரு ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். இன்னும் அதே தாவீது சவுல் செத்து போயிட்டாருன்னு சொல்றத சொல்லிட்டு வர்றவங்களை உண்மையில பார்க்கும்போது நம்மளுக்கு விரோதமானவங்க செத்து போயிட்டாங்க, நான் இயல்பா பேசுறேன், ஒரு மனுஷனா இயல்பா பேசும்போது நம்மளுக்கு தொல்லை கொடுத்தோம், ஓகே இதுக்கப்புறம் தொல்லை இருக்காதுன்னு தான் நினைப்போம். ஆனா அன்னைக்கு தாவீது அப்படி இல்லை. அந்த செய்தியை சொன்னவனுக்கு சந்தோஷமா வந்து சொன்னவனுக்கு அவர்களோட பட்டயத்தை உருவி அவர்களுக்கு அந்த கொண்டு போட்டான். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேவனுக்குரியதை, தேவன் சொல்லினதை நான் அசட்டை பண்ணாமல் அதுல நான் நிலைத்து நிற்க இப்படியாக நான் வைராக்கியமா இருப்பேன். ஆனால் தாவீது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியும், எல்லாமே அவருடையதான். அப்போ இந்த காரியத்துல நம்ம எப்படி வைராக்கியமா இருக்கலாம், கெட்ட வைராக்கியமா எதுல இருக்கக்கூடாது, நம்ம தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் அதனால்தான் சில பேர் கூட சொல்லுவார்கள், நான் சாகு மட்டும் அவனோட கலைக்க மாட்டேன், அப்படி ஒரு வைராக்கியத்தில். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிப்பார், அது கெட்ட வைராக்கியம். இப்ப ஆண்டவர் சொன்னா அவனோட குறை இருந்தா போய் அவனோட மன்னிப்புகள் வந்து காணிக்க போகும். அதுக்கே ஆண்டவர் அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொன்னா, நாங்கள் ஒருவர்கிட்ட குறை இருந்தால் நிச்சயமாக அதை மன்னித்தோ அல்லது அவர்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பு வழங்கியோ அப்படித்தான் இருக்கணும். இப்படியான ஒரு கெட்ட வைராக்கியம், ஒரு விரோதமான வைராக்கியம் தேவனுக்குள்ளே ஏற்றதல்ல. தேவன் விரும்புகிற அதுதான் அறிவுக்கேற்ற வைராக்கியம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எங்களுக்கு சொல்லப்படுதோ அதன்படி நாங்கள் வைராக்கியமா இருக்க வேண்டும். நீங்கள் தாவீது சவுலை குறித்து சொல்ற போல தாவீதுக்கு எதிராக பல காரியங்கள் நேர்ந்தாலும் ஆனால் அவன் வைராக்கியமா இருந்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்கள் நான் கைகூட மாட்டேன். அப்படியாக நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வைராக்கியமா இருக்க வேண்டும். மேல அந்த சில நபர்களை குறித்து நீங்க சொல்லியிருந்தீர்கள், எப்படியாக உலகத்திலே வைராக்கியமா இருக்கிறார்கள். அந்த நேரங்களிலே அவர்கள் செயற்படுத்தும் பொழுது அவர்கள் சில விளையாட்டுகளை அவர்கள் செய்கிற வேலைகளையோ நிப்பாட்டி வைராக்கியமாய் நிற்கிறார்கள் என்று சொல்லி மேல நான் கூட தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ குறித்து பார்க்கும் பொழுது கூட அவங்க ஜெபம் பண்ணுவதற்கு தானியேலை பார்க்கும் பொழுது அங்கே தடை.
தடை வந்த பொழுது எல்லா கையெழுத்து ஒப்பமிட்டு வந்த பொழுது கூட அவனுக்கு தண்டனை என்னவென்று தெரிந்தும் அவன் கத்தரிக்கா வைராக்கியமா இருந்து ஜபித்தான். சிங்க கவியில போட்டார்கள், ஆனால் சிங்கம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அதே போலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட பார்க்க முடியும். அவன் கூட அங்கே நேபுகாத்நேச்சார் நிலைநிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவங்க வணங்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலை ஆக்குவார், விடுதலை ஆக்காவிட்டாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார்கள். அக்கினி சூளையில போடப்பட்டார்கள், ஆனாலும் தேவன் அவர்களை தப்பிவித்தார் என்று பார்க்கிறோம். இப்படி வேதத்துல பல காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல கூட பிரியமானவர்களை நாங்களும் தெய்வத்துக்குள்ளாக தெய்வத்தினுடைய வார்த்தையின்படி நாங்கள் வைராக்கியமா இருக்க வேண்டும். இந்த உலக காரியங்கள் பல எங்களை இந்த வைராக்கியத்திலிருந்து இழுக்கும்படியாக தண்டனைகள் கூட எல்லாம் நியமித்து சில வேளைகளில் இதை செய்யாவிட்டால் இந்த தண்டனை இருக்கிறது அல்லது இந்த பொல்லாப்பு வரும் என்று கூட பயமுறுத்தல்கள் கூட வரலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வைராக்கியமாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். சில வேளை மரணம் தான் வந்தாலும் நாங்கள் தெய்வத்துக்குள்ளாக வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில நாங்கள் கலைத்துக் கொண்ட காரியம் இல்லையா? பவுல் கூட ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆவியிலே வைராக்கியம் கொண்டவனா சொல்லி. சில சூழ்நிலைகள் வரும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான சூழ்நிலைகள் வரும்போது அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டவரா எங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் இருக்கும்போது எளிதாக, அதாவது ஒரே காரியத்திலே வைராக்கியம் 2 விதமாய் செயல்பட முடியும். உதாரணமாக சபை ஒரு காரியத்தை பாஸ்டர் செய்ய சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் செய்ய சொன்னதினாலே நாம் வேகமாய் வைராக்கியம் கொண்டு தீவிரமாய் அதை செய்ய முடியும். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது, நமக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போன்ற காரியம், நாம் அதை செய்யக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியத்தினால வேண்டுமென்றே லேட் ஆகிறதோ அல்லது வேற காரணங்களை சொல்லியோ நாம் அதை செய்யாமலே சாதித்து விடுகிற ஒரு காரியம் அதே வைராக்கியத்துல அடங்கியிருக்கிறது. ஆகவே பிளஸ் சைடும் மைனஸ் சைடும் என்கிற 2 பகுதிகளாக அது செயல்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே பவுல் அங்கே ஆவியில வைராக்கியம் கொண்டவனாய் என்று ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்படி வைராக்கியம் கொண்டு அவர் என்ன செய்தார் என்கிறதை நாம் வேதத்துல பார்க்கலாம், ஆனால் இப்பொழுது கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எந்த நேரத்திலும் ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் கர்த்தர்க்கேற்ற விதமாய் துரிதமாய் தீவிரமாய் செயல்பட்டு ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். ஆமென், ஆமென். ஆமா, நிச்சயமாக பல காரியங்களை நாங்கள் பேசி இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கும் குறிக்கப்பட்ட நேரம் எங்களுக்கு தரப்பட்டதுனாலே நாங்கள் சீக்கிரமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது விசேடமாக சொல்ல இருந்தால் சொல்லுங்கள், அல்லது நான் இதை முடித்துக் கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக ஆமா பிரியமானவர்களே, இங்கே சகோதரர்கள் கதைத்துக் கொண்ட பிரகாரம் நாங்கள் வைராக்கியம் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் நாங்கள் வைக்க வேண்டும். அநேகர் தேவனுடைய பிள்ளைகளே அவிவிசுவாசிகளாக மாறி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வைராக்கியம் பாராட்டினதை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சிலர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதபடிக்கு கூட வைராக்கியம் பாராட்டினார்கள் என்று கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் அப்படியாக இடாமல் இந்த நாட்கள் கடைசி காலம், தெய்வத்தினுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு எங்களுடைய உயிர், நாங்கள் அந்த படிவம் சொன்னது போல படிவத்தை வாசிகள் போல எங்களுடைய உயிர் போனாலும் தெய்வத்துக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டி தெய்வத்தினுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் கூட நாங்கள் வைராக்கியத்தை குறித்து நாங்கள் பேசி இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் கூட நாங்கள் பேசுற நாங்கள் இதற்கு உனக்குள்ள உபதேசம் ஊருக்கென்ற போல நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லவில்லை. எங்களுக்கு அந்த உபதேசம் எங்களுக்கு தான் பிரியமானவர்களை, நாங்களும் தான் வைராக்கியமா இருக்க வேண்டும். நீங்களும் வைராக்கியமா இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யம் வளர வேண்டிய அளவுக்கு இன்றைக்கு வளரவில்லை என்று சொன்னால் நாங்கள் தேவனுக்காக தேவ பிள்ளைகள் வைராக்கியம் பாராட்டவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக தெய்வத்தின் வார்த்தையின்படி நாங்கள் வைராக்கியம் பாராட்டி தேவ ராஜ்யத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம், பிரகடனப்படுத்துவோம், பிரசித்தப்படுத்துவோம். ஆகவே நாங்கள் எல்லோரும் தேவனுக்குள்ளாக பெரிதான வைராக்கியங்களை பாராட்டுவோம். மீண்டும் நாங்கள் வேறொரு தலைப்போடு நாங்கள் சந்திக்கலாம் நினைக்கிறதோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் இல்லையா? ஆமென்.
பிரியமானவர்களே, இத்தோடு நாங்கள் இந்த ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியிலே வைராக்கியம் என்ற இந்த தலைப்பின் கீழாக நாங்கள் பேசின இந்த காரியத்தை நாங்கள் முடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைப்போடு வருகிற கிழமை உங்களை நாங்கள் சந்திப்போம். ஆகவே அதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதிலே என்ன குறைவு இருக்கிறது அல்லது எப்படி நாங்கள் இன்னும் அதிகமாக சில காரியங்களை குறித்து பேசலாம் என்ற உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் நாங்கள் தேவனுக்குள்ளாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அத்தோடு உங்களுக்கும் ஏதாவது ஒரு தலைப்பை சகோதரர்களே இந்த தலைப்பின்களாக நீங்கள் பேசுங்கள், இது எனக்கு ஒரு தேவையான ஒரு தலைப்பா இருக்கிறது என்று சொன்னால் அந்த தலைப்பை அல்லது அந்த விடயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்களா இருந்தால் நாங்கள் அதை குறித்து வேதத்திலே ஆராய்ந்து பார்த்து இந்த இடத்திலே நாங்கள் பேசுவதற்கு கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளை தெரிவியுங்கள். அத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டால், பலப்படுத்தப்பட்டால், உற்சாகப்படுத்தப்பட்டால் அந்த ஆசீர்வாதங்களை குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எங்களோடு தொலைபேசி வாயிலாகவோ அல்லது மின்னஞ்சல் முகவரிகள் மூலமாகவோ நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். இதிலே திரையிலே தோன்றுகிற அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலம் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் புதிதான ஒரு தலைப்போடு ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தொழில்நுட்பத்தில் உதவிய சகோதரன் அண்டனியோடும் சகோதரி ரூத்தோடும் உங்கள் சகோதரன் செல்வமாகி என்னோடும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஜீவாப்பம் என்ற நிகழ்ச்சியிலே புதிதான ஒரு தலைப்போடு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.